நேற்று ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது பாதி வழியில் நல்லா மழை பிடிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் வண்டியை வந்து அங்கேருந்து ஒரு பில்டிங் ஓரமாக நிறுத்திட்டு அங்கே நான் ஒதுங்கி நின்னேன். தூரத்துலேருந்து ஒரு செக்யூரிட்டி என்னை கூப்பிட்டார், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிட்ட போனதுக்கு அப்புறமே இப்படி நில்லுங்க, இங்கே மழை தூராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இடத்த காட்டினார். அங்கே நின்றுட்டேன் பாதுகாப்பாக. அவர் மழையவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் எத்தனை வருஷமாக நான் அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு 20-22 வருஷமாக அந்த வேலையில் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் அங்கங்கே பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு வெளியிலாம் நின்னேன். அதுக்கப்புறம் ஒரு 12-13 வருஷமாக இந்த கம்பெனிக்கு வெளியில் தான் நிற்கிறேன். நான் எங்கெங்கெல்லாமோ நின்றுட்டு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கை மட்டும் அதே இடத்துல நின்று போச்சு சார் அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார். அப்புறம் அவரே தொடர்ந்து சொன்னார், எனக்கு 2 பசங்க சார், ஒரு பையன் ஒரு பொண்ணு, நல்லா படிப்பாங்க 2 பேருமே. எனக்கு ஒரே ஆசை தான், என் பசங்க என்ன மாதிரி மழையிலையும் வெயிலும் இந்த மாதிரி எங்கேயும் வெளியில் நிற்காமல் பாருங்கள், இந்த ஆஃபீஸுக்குள்ளார இந்த ஏசி ரூமில் அந்த பெரிய சேரில் என் பசங்க உட்காரணும் அப்படின்னு ஆசை எனக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என் பசங்க சின்ன வயசாக இருக்கும்போது சார் என்கிட்ட பெருசாக காசுலாம் இருக்காது. எல்லோரும் ஒரே தட்டில் தான் வீட்டில் சாப்பிடுவோம். அது ஏன் அப்படின்னா, ஒரே தட்டில் சாப்பிடும்போது நான் வந்து சாப்பிட்ற மாதிரி நடிப்பேன் எடுத்து. ஏன்னா என் பசங்களுக்கு 2 வாய் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு பசி இருக்கும், ஆனாலும் எடுக்க மாட்டேன். ஏன்னா காசு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால. படிக்க வச்சேன், இன்றைக்கி நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் குடும்பத்தை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் அப்படி சொன்னார். இந்த பிள்ளைங்களை வளர்க்குறதெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரியல சார். ஆனால் அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக நம்முடைய ஆசைகளெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வாழ்கிறது தான் பெரிய கஷ்டம் இல்லை சார் அப்படி சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் புரியலண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நோட்டு ஒன்று எடுத்து கொடுத்தார், ஒரு பழைய அட்டைப்பட்ட நோட்டு. அதில் பார்த்தா நிறைய கவிதைகள் எழுதியிருந்தது. அது பிரிக்கும் முதல் கவிதை வந்து எழுதியிருந்தது, இருட்டு அறையில் தேடும் கருப்பு பூனையாய் எனது காதல் மாயமாய் போனது அப்படி சொல்லி எழுதியிருந்தார். நான் படித்து நிமிர்ந்து அவரை பார்க்குறேன். நிறைய கவிதைலாம் எழுதுது சார், படிங்க அப்படின்னார். வெளியே மழை பெஞ்சிட்டு தான் தொடர்ந்து படித்தேன். நிறைய கவிதைகள் ஆச்சரியமாக இருந்தது, நிறைய கவிதைகள் சந்தோஷமாக இருந்தது, நிறைய கவிதைகள் வந்து உண்மையிலே கண்ணீரை வரவழைச்சது. அவ்வளோ உணர்வுபூர்வமாக நிறைய விஷயங்கள் அவர் வந்து எழுதியிருந்தார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிமிர்ந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் எந்த விதமான சலனமும் இல்லாமல் வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தார். நண்பர்களை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய அப்பாவை ஹீரோவாக கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை உங்களுடைய அப்பா அவருடைய கனவுகளை துரத்திட்டு போயிருந்தார் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த உலகமே இந்த ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோவாக அவர் கண்டிப்பாக இருந்திருப்பார். உங்கள் அப்பா பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாருனாலோ, ஒரு பெரிய ஹீரோவாவோ, பெரிய இயக்குனராகவோ, பெரிய இசையமைப்பாளராகவோ, ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபராகவோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவரோட பேஷன் துரத்தி போயிருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி இந்த உலகமே கொண்டாடுற ஹீரோவாக இருந்திருப்பார். ஆனால் எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு உங்களுக்காக அவர் இருக்கிறார். அவர் நீங்கள் பெருசாக கொண்டாடலன்னா கூட பரவாயில்ல. அவர்கிட்ட போய் நீ என்ன சம்பாதிச்சு வச்ச, எனக்காக என்ன சேர்த்து வச்ச அப்படின்லாம் கேட்காம, அவர் என்னென்ன தியாகங்களை உங்களுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களால் அவர் இப்படி புரிஞ்சுக்க முடியும். அப்படி உங்களால் அவர் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா அதோட மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் போய் சேரட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.